ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹைஃபை ஸ்பைசஸ். வாங்க இப்போது பிரியாணி கூட சாப்பிட்ற கத்திரிக்காய் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 6 பச்சை மிளகா அரிஞ்சு சேர்த்துடணும். அதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நறுக்கின கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த டைமில் மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால கலர் நல்லா வரும். நறுக்குன 2 தக்காளி போட்டு வதக்கிக்கணும். கத்திரிக்காயை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். பெரிய ஃபங்க்ஷனில் முழுசாக போடுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரவுண்டாக சேர்க்கும்போது உப்பு புளி காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும். கூடவே கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த டயத்தில் பாதி அளவு காய் வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகப்படுத்துறதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் அது வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி இதில் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கிடலாம். உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கிட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இது மெயின் இன்க்ரீடியண்ட். இதுதான் இதோட டேஸ்ட் அதிகப்படுத்தும். 3 டீஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது, அதே போல் எள்ளு 2 டீஸ்பூன் வறுத்தது மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்புலேயே கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துட்டு கலந்து ஆஃப் பண்ணிடலாம். இது பிரியாணி கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.